வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாம் தமிழ்நாட்டின் தேனி மாவட்டம் உத்தமபாளையத்திலிருந்து கேரளாவின் அழகிய மலைப்பகுதியான ராமக்கல் மெட்டுக்கு செல்லும் ஒரு அமைதியான மனதிற்கு இதமளிக்கும் பயணத்தை பார்க்க போகிறோம். இது வெறும் ஒரு சாலை பயணம் மட்டும் அல்ல, இயற்கையுடன் பேசும் ஒரு அனுபவம். இந்த சாலையில் செல்லும் போது நமக்கு அடிக்கடி தோன்றும் உணர்வு, எங்கேயும் அவசரம் இல்லை. பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள், வயல்களில் வேலை செய்யும் விவசாயிகள், மாட்டு வண்டிகள், இவை அனைத்தும் ஒரு கிராமிய சினிமா காட்சி போல இருப்பதால் எங்கேயும் அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக அனைத்து காட்சிகளையும் பார்த்து கொண்டு செல்லும் போல நமக்கு தோன்றும். இந்த பயணம் மனத்திற்கு ஒரு ரெஃப்ரெஷ் பட்டன் மாதிரி அமையும். தற்போது கம்பம் குமிழி நெடுஞ்சாலையிலிருந்து கம்பம் மெட்டும் சாலையில் பிரிந்து நாம் உள்ளே செல்லும் பொழுது நமக்கு முன்னே அழகான ஒரு மாட்டு வண்டி செல்கிறது. சாலையின் இருபுறமும் ஆறுகள், கால்வாய்கள் போன்றவை பார்ப்பதற்கு கண்களுக்கு குளிர்ச்சியாக உள்ளன. தமிழக அளவில் தேனி மாவட்டம் மிகச்சிறிய மாவட்டமாக இருப்பினும் இங்கு பல்வேறு வேளாண் விளைபொருட்களை விளைப்பதில் முன்னோடி மாவட்டமாக விளங்குகிறது. கம்பம் பள்ளத்தாக்கு பகுதி முக்கணியிலான மா, பலா, வாழை போன்றவற்றுக்கு மிக பொருத்தமான கால சூழ்நிலையை கொண்டுள்ளது. மேலும் இங்கு விளையும் திராட்சையானது பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிறது. இங்கு திராட்சை ஆராய்ச்சி மையமும் அமைந்துள்ளது. மேலும் வயல்வெளிகள், தென்னைகள், தோட்டப்பயிர்கள் போன்ற நெடுஞ்சாலை பயணங்களை மாற்று கருத்து இல்லை. இந்த சாலையின் வழியாக கேரளாவிற்கு செல்லும் பொழுது, அதாவது கம்பம் மெட்டு சாலை வழியாக நாம் கேரளாவிற்கு செல்லும் பொழுது தமிழ்நாட்டினுடைய கடைசி பள்ளிக்கூடமாக, அதாவது ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாக இந்த பள்ளியானது விளங்குகிறது. இது ஆன்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆகும். இந்த பள்ளியில் கம்பம் பகுதியில் மட்டுமல்லாது அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராம பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் வந்து பயில்கின்றனர். இங்கு நிலவும் காலச்சூழலானது படிப்பதற்கு மிகவும் தகுந்த சூழ்நிலையாக உள்ளது. இந்த மலைப்பாதையில் உள்ள கடைசி உணவகம் இதுதான். இதற்கு அடுத்து கேரளா தான். எனவே நமக்கு தேவையான தேநீர் அல்லது சிற்றுண்டி ஏதேனும் சாப்பிட விரும்பினால் இங்கு சாப்பிட்டு விட்டு பிறகு பயணத்தை தொடரலாம். இங்கே காணப்படும் மஞ்சள் நிற உருளைகளானது ஆபத்து காலங்களில் வாகனங்கள் மலைப்பாதையிலிருந்து விலகி பள்ளத்தில் விழாமல் இருப்பதற்காக செய்யப்பட்ட ஒரு பாதுகாப்பு அமைப்பாகும். மேலும் இங்கே இந்திய வகை குரங்குகளை அதிகமாக காண முடியும். அவை குழுக்களாக இங்கே வாழும். மேலும் வாகனங்களில் பயணிக்கும் பொழுது அவற்றுக்கு நாம் எந்த உணவையும் அளிக்கக்கூடாது என்பது வனத்துறையினுடைய மிகுந்த கட்டுப்பாடு. இதனால் ஏனென்றால் அவர் தவிர்க்க சொல்கிறார்கள் எனில், நாம் வாகனங்களில் வருவோர் நமக்கு தேவையற்ற உணவுகளை அந்த குரங்குகளுக்கு வீசும் பொழுது அவை பொரித்த உணவாகவோ அல்லது
வேறு ஏதோ ஒரு வகையிலான உணவாகவோ பிளாஸ்டிக் உணவுப் பொருட்களாகவோ இருக்கும். அதனை அப்படியே உணவாக எடுத்துக்கொள்கின்ற குரங்குகள் அதனுடைய செரிமான மண்டலம் அதனால் பாதிக்கப்படுகிறது. மேலும் உணவை தானாக தேடிச் சென்று சாப்பிடும் பழக்கத்தை கைவிட்டு நம்மிடமே கையேந்தும் நிலைக்கு அந்த குரங்கினுடைய மனநிலையானது மாறிவிடுகிறது. மேலும் சாலையில் உணவை தேடி வரும் குரங்குகளானது வாகனங்கள் அடிபட்டு இறப்பதற்கும் மிகுந்த வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதால் வனத்துறையானது பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்கிறது. நாமும் அதை முறையாக பின்பற்ற வேண்டும். மேலும் வனச்சாலைகள் செல்லும் பொழுது நாம் நமக்கு தேவையற்ற பிளாஸ்டிக் பொருட்களையோ அல்லது குடிநீர் பாட்டில்களையோ கண்ட இடங்கள் வீசியதை தவிர்த்து அவற்றுக்குண்டான இடங்கள் மட்டுமே போடுவது வனத்தை மட்டுமல்ல நமது சுற்றுச்சூழலையும் காக்கும். கொண்டை ஊசி வளைவுகளில் பயணம் செய்யும் பொழுது சாலையின் ஒரு புறம் மலையாகவும் மறுபுறம் பள்ளத்தாக்காகவும் இருக்கும். அதனை பார்த்து கொண்டே வாகனத்தில் பயணிக்கும் பொழுது மனதிற்கு மட்டுமல்ல உடலுக்கும் மிகவும் கொடுமையாகவும் இருக்கும். மலைப்பாதைகளில் பயணிக்கும் பொழுது கீழிருந்து மேல் நோக்கி வரும் வாகனங்களுக்கு மேலிருந்து கீழ் நோக்கி வரும் வாகனங்களானது போதுமான இடைவெளி விட்டு வளைவுகளில் நிறுத்தி அதற்கு வழிவிட்டு பிறகு செல்வது வழக்கமாக உள்ளது. மலைப்பாதைகளில் முதன் முறையாக இருசக்கர வாகனங்களையோ அல்லது 4 சக்கர வாகனங்களையோ இயக்குபவர்கள் மலைப்பாதையில் உள்ள அறிவிப்பு பலகையில் உள்ள அடையாளங்களை நன்கு அறிந்து அதன் பின்னர் பயணிக்க வேண்டும். மேலும் வாகனங்கள் பயணிக்கும் பொழுது எவ்வாறு சாலை வளைவுகள் அதாவது கொண்டை ஊசி வளைவுகளில் எவ்வாறு நாம் இடம் விட்டு மற்ற பேருந்துகள் மற்றும் லாரிகள் போன்ற கனரக வாகனங்களுக்கு எவ்வாறு வழிவிட்டு நாம் எவ்வாறு மேலே செல்வதை அறிந்திருக்க வேண்டும். தேவையான இடங்களில் ஒலி எழுப்பி நமக்கு எதிர்ப்புறம் வரும் வாகனங்களுக்கு நமது எச்சரிக்கை விடுக்க வேண்டும் மற்றும் தேவையற்ற இடங்களில் ஒலி எழுப்புவதை தவிர்க்க வேண்டும். இரவு நேரங்களில் பயணிக்கும் வாகன ஓட்டிகளானவர்கள் தங்களது வாகனத்தில் உள்ள முகப்பு விளக்கை ஹைபீம் லோபீம் ஆகியவற்றில் மாற்றி செய்து எதிரே வரும் வாகன ஓட்டிகளுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி தவிர்க்க வேண்டும். மலைச்சாலைகளின் உண்மையான அனுபவம் அதில் பயணிக்கும் பொழுது மட்டுமே கிடைக்கும். வளைந்து செல்லும் ஹேர்பின் பெண்டுகள், ஒவ்வொரு திருப்பத்திலும் புதிய லேண்ட்ஸ்கேப்புகள், சில இடங்களில் மேகங்கள் சாலையை தொடும் அளவிற்கு அருகில், சில நேரங்களில் மூடுபடி நம்மை மெதுவாக சுற்றி கொள்ளும் இடங்கள் ஆகியவற்றை நாம் அனுபவிக்கலாம். இந்த இடங்களில் பேசாமல் இருந்தாலும் இயற்கை நம்மிடம் பேசிக்கொண்டே இருக்கும். தமிழ்நாட்டினுடைய எல்லையை கடந்து கேரளாவுடைய தொடக்க புள்ளியான கம்பம் மேட்டிற்கு வந்து விட்டோம். கம்பத்தில் கேரளா போலீஸாருடைய சோதனை சாவடியை கடந்து நாம் செல்ல உள்ளோம். கேரளா போலீஸ் நம்மளை வரவேற்று உள்ளே அனுமதித்தனர். இங்கேருந்து வலது பக்கம் ஒரு டைவர்ஷன் எடுத்தோம்னா நம்ம போக வேண்டிய ராமக்கல் மேட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். ஆனால் நாங்கள் நேராக போனோம். எதுக்கு அப்படின்னா சரி கேரளாவில் ஒரு டீ சாப்பிட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு நான் முடிவெடுத்தோம். ஆனால் போய் பார்த்தா ஒரு கடைகளும் இல்லை. ஏன்னா அன்றைக்கி கிறிஸ்மஸ். நாங்கள் போன வழியில் ஒரு அருமையான சர்ச் ஒன்று இருந்துச்சு. அந்த சர்ச்சில் நல்லா ஃபோட்டோகிராஃப் எடுக்கும் தான் நிறைய இடங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே உள்ள ஒரு லைட் அப்படியே சுற்றி பார்த்தோம். ஆனால் அன்றைக்கி கிறிஸ்மஸ் அன்றைக்கி எல்லாமே நைட் ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க, காலையிலையும் ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் டயர்டாகி எல்லாம் தூங்கிட்டு இருந்திருப்பாங்க போல இருந்துச்சு. உள்ள சர்ச்சில் ஒரு ஆளை கூட காணோம். ஆனால் நாங்கள் போய் பார்க்கும்பொழுது தோட்டம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. அந்த ஃப்ரீயை பார்த்துட்டு அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி வந்தோம். அப்படியே தேவாலயத்தில் சில பல ஃபோட்டோக்களை நாங்கள் எடுத்துக்கிட்டு எங்களுடைய பயணங்களை மீண்டும் தொடர்ந்து சென்றோம். போர்த்துகீசிய மாலுமியான வாஸ்கோ ட காமா இந்தியாவிற்கு கடல் வழியை கண்டுபிடித்து கேரளா வளைந்தடைந்த நிகழ்வு உலக வரலாற்றில் ஒரு மிக முக்கிய மைல்கல் ஆகும். இது குறித்த தகவல்கள் நம்மை பிரமிக்க வைக்கின்றன. வாஸ்கோ ட காமா கிபி 1498 அன்று இந்தியாவினுடைய மலபார் கடற்கரையில், அதாவது தற்போது கோழிக்கோடு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து இறங்கினார். ஐரோப்பாவிலிருந்து ஆப்பிரிக்காவினுடைய நன்னம்பிக்கை முனை அப்படின்னு சொல்லுவாங்க, கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படிம்பாங்க. அதை வழியாக கடல் வழியாக கடந்து இந்தியாவை அடைந்த முதல் ஐரோப்பியர் இவரே ஆவார்.
அவரை அங்குள்ள மன்னர் சாமரின் வரவேற்றார் என்பது வரலாற்று ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போகிற வழியில் ஒரு டீ கடையை பார்த்தோம். அங்கேயே டீ சாப்பிட்டு வேணுங்கிற ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு அப்படி எங்களுடைய பயணத்தை தொடர்ந்து மேற்கொண்டோம். கடைசியாக நமது பயணத்துடைய நோக்கமான ராமக்கல் மெட்டுக்கே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா கேரளா மற்றும் தமிழ்நாட்டிலேருந்து ஏராளமான வாகனங்களில் ஏராளமான மக்கள் வந்து சேர்ந்துருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது, நமக்கு பக்கத்தில் இவ்வளோ பிரபலமான ஊர் இருக்குதா அப்படின்ட்டு. ராமக்கல் மெட்டுவில் கோவன்கோர்த்தி சிலை இருந்த ஸ்பாட்டிற்கு சென்றவுடன் அங்கு நுழைவு கட்டணம் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்க நிறைய பேர் நின்று இருந்தாங்க. சரி, அதுக்கு முன்னாடி எல்லாம் ரைட் சைடு ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு, அங்கே போகலான்னு சொன்னதுக்கு எல்லாரும் அங்கே போய் பார்த்தோம். அங்கே போய் பார்க்கும் பொழுது ஒரு புதருக்குள்ள நிறைய பேர் போகிற மாதிரி தெரிஞ்சது. சரி, நம்மளும் கூடவே போகலாம் அப்படின்ட்டு போய் பார்த்தா அந்த புதர் கொஞ்சம் தூரம் உள்ளே போய்கிட்டே இருந்துச்சு. அதை வழி தொடர்ந்து போயிட்டே இருந்தேன். போய் பார்த்தா தான் தெரிஞ்சது, அங்கே மிகப்பெரிய ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. அங்கேருந்து பார்க்கும்பொழுது சமவெளி பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான கிராமங்கள் அங்கேருந்து பார்த்தா மிக எளிமையாக பார்ப்பதற்கு ரம்மியமாக இருந்துச்சு. அதில் நான் பணி செய்யக்கூடிய கோம்பை அப்படிங்கிற ஊர் கூட நல்லா அருமையாக தெரிஞ்சுது. இங்கே இருந்து நான் கையிட்டு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சின்ன மலை தெரிஞ்சது. அது மேலே நிறைய மக்கள் மேலே நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே எங்களுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லாததுனால நாங்கள் அந்த இடத்துக்கு போக முடியல. இந்த இடத்துல என்னதான் வெயில் அடித்தாலும் அந்த மலையினுடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மலை முகடு மேலே காற்று நல்லா பட்டு அருமையாக வீசிட்டு இருந்துச்சு. அந்த வெயிலே எங்களுக்கு தெரியல, அந்தளவுக்கு இதமாக இருந்துச்சு. இப்போ நான் கை காட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா சில சில வீடுகள் தெரியுது இல்லையா, அதெல்லாம் ஒவ்வொன்றும் வீடுகள் மட்டும் இல்லை, கிராமங்கள். அதில் தான் கோம்பை இருக்குது, தேவாரம் இருக்குது, பண்ணைபுரம் இருக்குது போன்ற பல்வேறு கிராமங்களை அடக்கிய பகுதிகளாக இருக்கின்றன. அங்கேயே போதுமான அளவுக்கு எங்களுக்கு தேவையான ஃபோட்டோக்கள் எடுத்துகிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியேறி வந்தோம். அங்கிருந்து வந்தவுடன் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்க வந்தோம். இங்கே அடல்ட்டுக்கு 25 ரூபாயும் சில்ட்ரன்ஸுக்கு 15 ரூபாயும் வாங்குறாங்க. அது பக்கத்தில் ஒரு சின்ன சில்ட்ரன்ஸ் பார்க் இருந்துச்சு. ஆனால் பெரும்பாலான விளையாட்டு உபகரணங்கள்லாம் உடைந்த நிலையிலே காணப்பட்டன. விளையாடுவதற்கு பெரிய உபகரணங்கள் எதுவும் இல்லை. ஆனால் குழந்தைகள் எல்லாம் விளையாண்டு சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தாங்க. நானே என்னுடைய சிறு வயது நினைவுகளை மீட்கொண்டு அதில் ஏறி இறங்கி விளையாட முயற்சி பண்ணேன். இருந்தாலும் அதில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதனால் கீழே இறங்கிட்டேன். அடுத்து முக்கியமான பகுதி அதான் கோவன்கோர்த்தி சிலை. அந்த ஸ்டாச்சு ஒரு பக்கம் வந்துட்டோம். ஆனால் இங்கே ஒரே கூட்டம் வந்ததுனால சரியாக விஷுவல்ஸ் எடுக்க முடியல. இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கோம். கேரளா கவர்மெண்ட் வந்து அந்த மலையில் வாழக்கூடிய குரத்தி மற்றும் குறவன் ஆகியோரையும் அடிப்படையாக வந்து ஒரு சின்ன ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இந்த பகுதியானது இடுக்கி மாவட்டத்தின் முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டுகளில் ஒன்றாகவும் விளங்குகிறது. இடுக்கி மாவட்டம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய மாவட்டமாக கருதப்படுகிறது. இந்த இடத்துல தான் வந்து மூணார் இருக்குது, நம்ம சொல்கிற இந்த பருந்தன்பாரா, வாகமன், குமிளி போன்ற பல்வேறு சுற்றுலாத்தலங்கள் அமையப்பட்டுள்ளன.
அதுவும் இங்கே தான் வந்து முல்லைப்பெரியார் டேம், இடுக்கி டேம் போன்ற பெரும்பாலான பகுதிகளுக்கு ஆதாரமாக விளங்குகின்ற பெரிய அணைகளும் கட்டப்பட்டுள்ளன. இது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள ஒரு பகுதிகளாக இருக்குது. கழுகு வடிவத்தில் ஒரு கோபுரமானது அமைக்கப்பட்டிருக்கும். அது மேலே நம்ம ஏறி அந்த இயற்கை காட்சிகள் நன்றாக ரசிக்கலாம். அங்கே கூட்டம் அதனால் சரியாக எங்களால் போக முடியல. அதே மாதிரி வெளியில் வந்து ரெகுலரான பர்மனெண்ட்டான கடைகள்லாம் எதுவும் இருக்காது, ரெடிமேட் கடை தான் இருக்கும். அங்கே வேணால் அந்த மாங்காய், மாதுளம்பழம், பைனாப்பிள் போன்ற பழங்கள் கிடைக்கும். அதே மாதிரி வெளியில் வந்து இந்த பாசிகள், செயின், இந்த மாதிரி குழந்தைகள் விளையாட்டு சாமான் இந்த மாதிரி கிடைக்கும். ஆனால் இதெல்லாமே பர்மனெண்ட்டான கடைகள் கிடையாது, டெம்பரரி தான். ஈவினிங் ஆக அப்படி கடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க இடத்துக்கு கிளம்பிடுவாங்க. மற்றபடி நமக்கு ஹோட்டல் மாதிரி எதுவும் இருக்காது. அதெல்லாம் போகணும், நம்ம மெயின் ரோடுக்கு தான் போகணும். இங்கே இருக்கக்கூடிய கடைகளில் பொருட்களில் சற்று விலை அதிகமாக திறக்கும். உங்களுக்கு பார்கெயின் பண்ணுற திறமை இருந்துச்சுன்னா நீங்கள் 10 ரூபா 20 ரூபா குறைச்சி அந்த பொருட்களையே வாங்கி விட்டு செல்லலாம். அக்குறவும் கொடுத்து சிலையை சுற்றி பார்த்துட்டு அடுத்து மலையை விட்டு கீழே இறங்குறோம். அடுத்து அப்படியே நம்ம ஊரை நோக்கி பயணப்பட வேண்டியது தான். பகுதியில் வீடுகள்லாம் அவ்வளோ அருமையாக கட்டியிருக்காங்க. அதேமாதிரி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி வீதி கலாச்சாரமும், அதாவது அடுத்தடுத்த வீடுகள், பக்கத்து வீடுகள், கடைகள் அந்த மாதிரிலாம் இருக்காது. வீடுகள்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் இருக்கும். இந்த சூழல் வாழ்க்கை தான் அவங்களுக்கு மிக பிடிச்சிருக்கு போல இருக்கு தெரியுது. போகும்போது இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்க மறந்துட்டோம். அதனால் போயிட்டு திரும்பி வரும்போது இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்தோம். இங்கேருந்து பார்க்கும்பொழுது கம்பம் மாநகரானது மிக அழகாகவும் அருமையாகவும் தெரியுது. இங்கேருந்து கம்பத்தை சுற்றியுள்ள மற்ற கிராமங்கள் பார்ப்பதற்கு மிக அழகாக தெரிகின்றது. இவ்வாறாக எங்களது ராமக்கல் மெட்டு குறவன்கோட்டை சிலைக்கு உண்டான பயணமானது இந்நிதியை நிறைவு பெற்றது. நல்ல மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நீங்களும் போனீங்கன்னா மறக்காமல் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.